நிறைய வயதான ஆண்கள் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார்கள். நிறைய வயதான பெண்களும் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார்கள். அதுலயும் சொல்ல போனா 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்களும் 50 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களும் தான் என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம போயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க அடிக்கடி கோவப்படுறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய பேச்சுவார்த்தையுடைய தன்மைகளா இருக்கட்டும், நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒரு குழந்தையாக மாறி இருப்பாங்க. இது எதுக்கு உங்கள் இடத்துல சொல்லப்படுதுன்னா, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் முதியோர் இடத்தை தள்ளி விடாதீர்கள். அதே போல் உங்கள் பெற்றோரை ஒருபோது நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். அதே போல் ரிசர்ச் உங்க வாழ்க்கையில நீங்களே எடுத்து பாருங்க, நான் சொன்னது சரியா தப்பா. உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய உங்க தாய் தந்தையா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய சகோதர சகோதரியா இருக்கலாம், இல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாராவது சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள நீங்க எடுத்து பாருங்க. இந்த வயது இன்னும் சொல்ல போனா 50 60 என்னுடைய ரிசர்ச்ல அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இது குறைய கூட செய்யலாம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய உணவுப் பொருட்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி போனதால் அதோடைய தன்மை குறையதான் செய்யும். 50 40 ஆகலாம், இல்ல 45 ஆகலாம், இல்ல 35 கூட மாறலாம். அதே மாதிரி வயதுல ஆண்களுடைய வயதும் 45 50 ஆகவும் குறையவும் செய்யணும். ஏன்னா வயதுகள் வித்தியாசம் சொல்றதை விட உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய சுற்றுச்சூழல் வித்தியாசம் தான் ரொம்ப முக்கியமா சொல்றேன். ஏன்னா ரிசர்ச் அப்படிங்கும் போது அதனுடைய எல்லா விதமான தன்மையும் குறைவதற்கு காரணம் யாரு? நம்ம தான். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ரிமோட் கண்ட்ரோல்ல ஏஐல எல்லாத்தையும் நம்ம மாத்திட்டு வரோமோ அது மாதிரி என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய உடலுடைய பலம் குறைஞ்சிட்டது. வேலை பார்க்க பார்க்க வலு வந்துச்சு, வேலை பார்க்காதனால எல்லாமே வலு வந்துச்சு.